வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் நீங்க வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்தி போடலாம். ஆமா, கால் நியூபோர்ட்டோட டீப் ஒர்க் புத்தகத்திலிருந்து ஒரு செம ஐடியாவை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க, ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உங்க ஒர்க்கிங் டே பத்தி நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்கென்சி ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சராசரியா ஒரு நாலேஜ் ஒர்க், அதாவது நம்மள மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க தன்னோட வேலை நேரத்துல 60% மேல இமெயில் பாக்குறது, இன்டர்நெட்ல ஏதாச்சும் தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் செலவு பண்றாங்களாம். இதனால என்ன ஆகுது? கவனம் மொத்தம் சிதறி போயிடுது. இப்படி நாள் முழுக்க சின்ன சின்ன வேலைகள்லயே மூழ்கி இருக்கிறதுக்கு பேர் தான் கால் நியூபோர்ட் சொல்ற ஷாலோ ஒர்க், அதாவது மேலோட்டமான வேலை. இந்த ஷாலோ ஒர்க் இருக்கு பாருங்க, இது நம்மள எப்பவுமே பிஸியா வச்சிருக்கோம். ஆனா உண்மையில நம்ம திறமைய வளர்க்கறதுக்கோ இல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு உருப்படியான வேலையை செய்யவோ இது சுத்தமா உதவாது. ஆனா இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வழி. ஆனா சோகம் என்னன்னா, இந்த காலத்துல அது ரொம்பவே அரிசாயிடுச்சு. சரி, அப்போ அந்த ஆழமான வேலைக்கும் சும்மா நேரத்தை ஓட்டுற மேலோட்டமான வேலைக்கும் என்னதான் வித்தியாசம்? இங்க பாருங்க, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். ஒன்னு நிஜமான மதிப்பை உருவாக்குது, இன்னொன்னு சும்மா நேரத்தை மட்டும்தான் நிரப்புது. இது ஏதோ இன்னைக்கு நேத்து வந்த ஐடியா இல்ல. வரலாறு முழுக்க பெரிய பெரிய ஆளுங்க, சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள்னு எல்லாரும் இத புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு மாண்டேன், மார்க் ட்வெயின், கார்ல் யுங், இவங்க எல்லாருமே தங்களோட வாழ்க்கையில ஆழமான, கவனம் சிதறாத வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதுக்காகவே அவங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டாங்க. ஏன், இப்ப இருக்கிற எழுத்தாளர் நீல் ஸ்டீஃபன்சன் கூட அதை தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மட்டும் யாரோட தொந்தரவும் இல்லாம தொடர்ந்து வேலை செய்ய நேரம் கிடைச்சதுன்னா நான் நாவல்களையே எழுதிடுவேன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த தடையற்ற நேரத்தோட மதிப்பு எவ்ளோ பெருசுன்னு. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த 21ஆம் நூற்றாண்டுல இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கு? இது ஏன் இப்போ நமக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி? அதுக்கு நியூபோர்ட் ஒரு செம தியரி சொல்றார். அதுதான் டீப் ஒர்க் ஹைபோதசிஸ். அதாவது ஆழமா ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்தி வேலை செய்யற திறமை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அரிசாயிட்டு வருது. அதே நேரத்துல அதோட மதிப்பு பல மடங்கு எகிரிக்கிட்டே போகுது. டிமாண்ட் ஜாஸ்தி, சப்ளை கம்மி மாதிரி தான். இந்த அரிய திறமைய மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா 2 முக்கியமான சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு, எவ்ளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை சீக்கிரமா கத்துக்க முடியும். 2வது, குவாலிட்டி, ஸ்பீட் ரெண்டுலயுமே டாப்பா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிளான ஃபார்முலா மாதிரி யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற உயர்தரமான வேலை ஈக்குவல் டு நீங்க செலவழிச்ச நேரம் எக்ஸ் உங்க கவனத்தோட தீவிரம். இதுல கவனத்தோட தீவிரம் தான் மேஜிக். நீங்க எவ்ளோ ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க வேலையோட குவாலிட்டி பல மடங்கு அதிகமாகும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ்க்கு பேரு அட்டென்ஷன் ரெசிடியூ, அதாவது கவனத்தோட மிச்சம்னு சொல்லலாம். நீங்க ஒரு வேலையிலிருந்து டக்குன்னு இன்னொரு வேலைக்கு தாவறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கவனம் முழுசா புது வேலைக்கு வராது, கொஞ்சம் நஞ்சம் பழைய வேலையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதனால தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குது. டீப் ஒர்க் இவ்ளோ முக்கியம், இவ்ளோ பவர்ஃபுல்னு சொல்றோம். ஆனா நம்ம ஆஃபீஸ் சூழல பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் எதிரா இருக்கிற மாதிரில தோணுது. இது ஒரு பெரிய முரண்பாடு தானே? இதுக்கு ஒரு காரணம் பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நாம எப்பவுமே ஈஸியான வழியா தான் தேடுவோம். ஒரு வேலையோட உண்மையான பலன் என்னன்னு தெளிவா தெரியாதப்போ அந்த நேரத்துக்கு எது சுலபமா இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு பெரிய வேலையை பிளான் பண்ணி செய்யறத விட 2 நிமிஷத்துல இமெயிலுக்கு ரிப்ளை பண்றது ஈஸி இல்லையா? அதான் நடக்குது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம ப்ரொடக்டிவிட்டிய பிசினஸோட குழப்பிக்கிறோம். அதாவது உண்மையா என்ன சாதிச்சோங்கிறத விட நாள் முழுக்க எவ்ளோ பிஸியா ஓடிட்டு இருந்தோன்னு காட்டுறதா முக்கியம்னு நினைக்கிறோம். எல்லார்கிட்டயும் பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டீப் ஒர்க்கோட பலன் உங்க கெரியரோட நின்னுடாது. அதுக்கும் மேல உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே இது ரொம்ப முக்கியம். வினிஃப்ரெட் கேலகர்னு ஒரு சயின்ஸ் ரைட்டர் சொல்றது கேளுங்க. நீங்க யாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன உணர்றீங்க, எதை விரும்புறீங்க, இது எல்லாமே நீங்க எது மேல உங்க கவனத்தை குவிக்கிறீங்களோ அதோட மொத்த கூட்டுத்தொகைதான்னு சொல்றாங்க. எவ்ளோ ஆழமான வார்த்தை பாருங்க. அதாவது உங்க நாள் முழுக்க ஆழமான அர்த்தமுள்ள விஷயங்கள்ல கவனம் செலுத்துனீங்கன்னா உங்க உலகமே ரொம்ப நிறைவா இருக்கும். அதேவே நாள் முழுக்க இமெயில், சோஷியல் மீடியான்னு மேலோட்டமான விஷயங்கள்ல உங்க கவனம் சிதறி போனா உங்க உலகமும் அதே மாதிரி மன அழுத்தம், சின்ன சின்ன கவலைகள்னு நிரம்பிடும். சிம்பிள் லாஜிக் தான்.
உளவியல்ல ஃப்ளோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது சொன்னவர் மிஹாலி சிக்சென்ட்மிஹாலி. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம ஒரு சவாலான வேலையில நம்ம முழு திறமையை யூஸ் பண்ணி உலகத்தையே மறந்து மூழ்கி இருக்கும்போது தான் வாழ்க்கையோட பெஸ்ட் மொமெண்ட்ஸை நம்ம உணர்வோமா. டீப் ஒர்க்கும் கிட்டத்தட்ட இதேதான். அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டீப் ஒர்க்குங்கிறது வெறும் ப்ரொடக்டிவிட்டி ஹேக் மட்டுமில்ல. அது ஒரு நிறைவான, அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு வழி. ஒரு ஆழமான வாழ்க்கை தான் ஒரு நல்ல வாழ்க்கை. இப்போ கேள்வி இதான், உங்க வாழ்க்கைய வச்சு நீங்க எதை உருவாக்க போறீங்க?